வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேசலாமா நிகழ்ச்சியில் இந்த ஒர்க் ஷாப்ஸு, கிளாஸு, இந்த டெமோ கிளாஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த கிளாஸை பற்றின சில உண்மைகளை, சில விஷயங்களை பற்றி நாம் கலந்து பேசிக்க போகிறோம். அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் இந்த மாதிரியான கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம போய் அட்டன் பண்ணி தான் ஆகணுமா? தேவைதானே அது? இது ஒரு எழுதப்படாத நியதி மாதிரி நம்ம போய் அட்டன் பண்ணி தான் ஆகணுமோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது தேவையா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்குது. வேறு சிலருக்கு எப்படி இருக்குதுன்னா, சரி அவங்க ஏதோ கொஞ்சம் காசு பார்க்கணுன்றதுக்காக ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா நட்பு வட்டாரம், அன்பு தொல்லை இப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. சில பேருக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? சும்மா போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு, இல்லை காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்ற சில நியாயமான சந்தேகங்கள் நமக்கு எழுந்துகிட்டு இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கு ஒன்று ஒன்று அப்படியே ஆன்சர் பார்த்துருவோமா? ஓகே, வாங்க. இப்போது இந்த மாதிரியான கிளாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ்ன்னு சொல்கிறது. ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ்னால் ஒரு புதிய ப்ராடக்ட்டோ, புதிய கேமராவோ, இல்லை புதிய சாஃப்ட்வேரோ வரும்போது அதை பற்றின ஒரு அறிமுக வகுப்பாக சில சமயத்தில் நம்மளை கூப்பிடுவாங்க. இது ஒரு விதம். இன்னொன்று ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருளை எடுத்துக்கிட்டு அந்த மென்பொருளுக்கு மேற்கொண்டு அவங்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இல்லை அந்த சாஃப்ட்வேரை சொல்லி கொடுக்கறது, இல்லை ஒரு புது விதமான டெக்னிக்கையை சொல்லி கொடுக்கறதுக்காக கண்டக்ட் பண்ணுற கிளாஸ். இப்போ இது ரெண்டுமே ரெண்டு விதமாக இருக்குது. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு புதிய ப்ராடக்ட்டோ, ஒரு புதிய கேமரா, இல்லை ஒரு புதிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருதுன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுன்றத நீங்கள் போய் டெமோவில் இருந்து அதை உணர்ந்து அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி டெமோ கிளாஸை ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா புது தொழில்நுட்பத்தை பற்றி எல்லா சமயத்துலேயும் நமக்கு இந்த ஆன்லைனில், இந்த நெட்டில் பார்த்தே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஏன்னா பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அடேங்க அப்பான்னு இருக்கும். ஆனால் நமக்கு அது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் தெரியாது. நீங்கள் அதை நேருக்கு நேராக போய் அந்த ப்ராடக்டையே கையில் எடுத்து பார்த்து அதை ப்ரொஃபஷனல்ஸ் பயன்படுத்தும் போது அது நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குமா, நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸை விட்டுறாதீங்க. அது கூடுமான வரைக்கும் அதை இலவசமாக தான் போடுவாங்க. நீங்கள் அங்கே போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து விடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கேர்ட்டசி அடிப்படையில் உங்களுக்கு அங்கேயே ஃப்ரீ லஞ்சு, ஃப்ரீ ஸ்நாக்ஸ், டிஃபன் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? என்ன நீங்கள் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வர்றதுனாலே நீங்கள் அதை வாங்கியே தீரணுன்ற கமிட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறோம், நம்ம காசு உங்களுது, பொருள் அவங்களுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க போகிறீங்க, அவ்வளோதானே. பட் வாங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு அது உண்மையிலேயே தேவையா இல்லையா அப்படின்றது நீங்கள் அங்கே போனால் தெரிஞ்சிடும். ஸோ இது ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸை பற்றின ஒரு விளக்கம். இப்போது இந்த சாஃப்ட்வேரில் அட்வான்ஸ்டாக கற்றுக்கிறதுக்கு, இல்லை ஒரு புதுமையான ஒரு விதத்தில் ஒரு புது சாஃப்ட்வேரையோ, இல்லை ஒரு மென்பொருளை அறிமுகப்படுத்துகிறாங்க, இல்லை அட்வான்ஸ்டு கிளாஸ் கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு தேவையா தேவையில்லையா, அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான கிளாஸை நாம் அட்டன் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை, சாதகம் என்ன, பாதகம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரியான கிளாஸ் அட்டன் பண்ணுறது முதல்ல இன்னொரு தோழருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னும் போது அவருடைய பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை நமக்கு எப்படி சேருதுன்னா, அந்த சாஃப்ட்வேரில் நாம்பளாவே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் நமக்கு நேரம் மிச்சமாகுது, உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பக்கம். இந்த மாதிரி நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது புதிய தோழமைகள் கிடைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸிங், ஒரு ரிலீவிங் டைமாக அது இருக்கும். எப்படின்னா, இப்போ இந்த ஆடி மாதம், புரட்டாசி மாதம், பங்குனி மாதம், நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த 3 மாதங்கள்லேயும் அவ்வளோவா முகூர்த்தங்கள் இருக்காது, ப்ரோக்ராம்ஸ் எதுவும் அவ்வளோவா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்தில் நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரு மனச்சோர்வு வரும். போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சோர்வு வரும். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். எதுக்கு?
ஒர்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதத்தில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து கம்ப்ளீட்டாக எடிட்டிங்கு இந்த மாதிரியான ஒர்க்கை முடித்து கொடுக்குறதுக்கு நமக்கு சரியான மாதமாக பயன்படுத்துவோம். குட், சூப்பர். அது ஒரு பக்கம். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, ஒரு சோர்வு. அந்த சோர்வுலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா இந்த மாதிரியான கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு புதிய நண்பருடைய அறிமுகத்தோடு உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். நீங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காரும்போது அதுவே இந்த இருக்குது ஆனால் இல்லைன்னுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஃபீல்டு விட்டு வெளியே போகல, அதே சமயத்தில் நாம் அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு வெளியே இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறோம். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு ஊக்குவித்தல் நமக்கு இருக்குது. மனத்துக்கு உளவியல் ரீதியாக இந்த மாதிரியான சில கிளாஸ் எல்லாம் நமக்கு தேவைங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னேன். ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மாதம் வந்துச்சுனாவே சில பேர் காசு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போடுறாங்க, அன்பு தொலைக்கு போய் தான் வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை நான் சொன்னேன். அது முற்றிலும் சரியானது இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, தனிப்பட்ட கருத்துனே வச்சுங்களேன். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாஸு ஒரு நாள் கண்டக்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு குறைச்சி நாங்கள் 3 நாள் கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷனுக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இது ஒரு பக்கம். அந்த ஹால் அரேஞ்ச் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, டீ அரேஞ்ச் பண்ணுறது, இந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, இது மிகப்பெரிய தலைவலி. இது இந்த கிளாஸு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறதுல இருக்கிற நிஜம் புரியும், யதார்த்தம் புரியும். அவங்க இதை உண்மைன்னு ஒத்துக்குவாங்க. நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு மேம்போக்காக கொடுக்குற காசும் காதில் கேட்டுட்டு போகிறது மட்டும்தான் தெரியும் இல்லைங்க. அதற்கு பிறகு இல்லை, அதற்கு பின்பாக திரைமறைவு வேலைகள் இருக்குது இல்லைங்களா, மிக அதிகங்க. வேலை பளு அதிகம், மன அழுத்தம் அதிகம். எதுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணுறோன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கோன்றது அனுபவபூர்வமாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற இந்த டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு நமக்கு வர்ற ஆர்டர்ஸே குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? உண்மை தானே? இந்த சமயத்தில் நாம் புது விதமாக ஏதாவது செஞ்சால் தான் நம்ம கிளையண்ட்டை, நமக்கு வர்ற ஆட்களை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக ராத்திரியும் பகல் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான அட்வான்ஸு கிளாஸ் எல்லாம் போடும்போது அதை தவிர்க்காமல், அதை தவற விடாமல் நம்ம போய் கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய நாலேஜ் நல்லாயிருக்கும், விருத்தியாகும். ஒன்று. இன்னொன்று, குறிப்பிட்ட சில மாநிலமோ சில மாவட்டத்தை பற்றி நான் பேசலை, பட் நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும். குறிப்பிட்ட சில மாநிலத்திலேருந்து வர்ற ஆளுங்க சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியல, வேறு வழியில் நம்ம அவங்கள கூட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, நாம் அந்த மாதிரி செய்ய முடியல. அது இயலாமை இல்லைங்க, இன்னபிலிட்டிலாம் கிடையாது, இயலாமை இல்லை, நமக்கு தெரியாது. அப்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரியே இல்லை, அவங்களோட சூப்பராக நாமளே பண்ணலாமே, அதை புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி சூப்பராக பண்ணணுன்னா இந்த மாதிரி நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நீங்கள் ஏகப்பட்ட தோழமைகளை பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை அங்கே பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு சில டிப்ஸு கிடைக்கும், சில எப்படி செய்கிறது அப்படின்றதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போது உங்களுடைய தொழில் நேர்த்தி அதிகமாகிட்டே போகும், யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வரப்போகிற கிளாஸ் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இதை போட்டோம், இந்த லெவலுக்கு இங்கே போட்டிருக்கோம், அடுத்த கிளாஸ் அடுத்ததில் போட போகிறோன்னு சொல்லுவாங்க. விடாதீங்க, செய்யுங்க, போய் பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு கொடுக்குற காசை செலவு கணக்கில் சேர்த்தாதீங்க. மிக மிக தவறான விஷயம். ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் வாங்குகிற பொருளுங்களும் சாஃப்ட்வேர் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க, அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் செலவிடுற பணம், நீங்கள் செலவிடுற நேரம், இது 2மே உங்களுக்கு நீங்கள் செய்துக்கிற மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். மறந்துடாதீங்க. அது என்றைக்குமே செலவு கணக்கில் வராது. செலவு கணக்கில் போடாதீங்க. செலவு கணக்கில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உண்மையிலே செலவாகவே போயிருமே தவிர உங்களுக்கு அது எந்த விதத்துலையும் பயன் இருக்காது. அதை புரிஞ்சுங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கங்க, விடாதீங்க. போய் நல்லா கேளுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த ஒர்க் ஷாப்பு இல்லை அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற சில அறிவுரைகள், ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையில் நான் சில விஷயங்களை நோட் பண்ணேன். ஏன்னா நானே கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றதுனால சில விஷயங்களை நோட் பண்ணேன். சில கிளாஸை அட்டன் பண்ணும்போது சில தோழர்கள், சில நண்பர்கள் செய்த சில விஷயங்களையும் எடுத்துக்கிட்டே நான் இதை பேசுகிறேன்.
தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்லலை, ஏன்னா தனிப்பட்ட முறையில் யாரையும் தெரியாது எனக்கு. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து எழுதிட்டு போயிடுங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு அங்கே வந்து கேள்வி நேரம்னு ஒரு நேரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த கேள்வி நேர சமயத்தில் இந்த சந்தேகங்களை கேட்க பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண ஆரம்பித்த உடனேவே கேள்விகளை தூக்கி போடாதீங்க. ஏன்னா வர்றவர்கிட்டருந்து நாம் என்ன வேணுன்றதை கேட்குறதுக்கு தான் நம்ம அங்கே போய் உட்காந்துருக்குறோம். போய் உட்கார்ந்த உடனே நீங்கள் கேள்விகளை போட்டிங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரோ நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகுது. உங்கள் நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுறது தவறு இல்லை. ஆனால் உங்களை மாதிரியே உங்கள் தோழமைகள் வந்து உட்காந்துருக்குறாங்க இல்லையா, உங்களால் அவங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகிறது சரியாக இருக்குமா? இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க கேள்வியில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதை புரிஞ்சுக்கங்க. கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்க பாருங்கள், கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, நாம் அங்கே போயிருக்கிறது நம்ம கை காசை கொடுத்து அந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கும் மேற்கொண்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் தான் நமக்கு போயிருக்கோம். அங்கே போய் வாதங்களை ஆரம்பிக்காதீங்க. ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சரியாக பேசிக்கிட்டே இருக்கிறது, இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்குங்க அதை. ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். நானும் என் நண்பர்கள் சில பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணோம். அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, வந்தவர் வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லணுன்ற ஆர்வத்தில் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்க போன ஒரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறது அத்தனைக்குமே இவர் எதிர்மறையான கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்கார். அவரும் சொல்ல வந்த நண்பரும் நிறைய சரியான விஷயத்தை நிதர்சனமாக, யதார்த்தமாக, நாகரிகமாக, நாசுக்காக அவருக்கு உண்டான பதிலை சொல்லிவிட்டு அவரை தவிர்த்துட்டு விஷயங்களை சொல்ல வராரு. ஆனால் இவர் விடவே மாட்டுறாரு. திருப்பி திருப்பி இவர் எதிர்கேள்விகளை, எதிர்மறையான விஷயங்களை சொல்லி இது இப்படி தான் இது இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், கோச்சிட்டு எதிர்த்து போயிட்டார். யார்? கேள்வி கேட்டிருந்தவர். யாருக்கு இதனால் லாபம், யாருக்கு நஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தானே நஷ்டம். அவருக்கா? சொல்ல வந்தவர் கரெக்டாக அவர் என்ன காசு வேணுமோ அந்த காசை வாங்கிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜோட தங்குற இடத்தோடு அவர் வராரு, சொல்கிறாரு, பார்க்குறாரு, போயிட்டே இருக்க போகிறாரு. இப்போ இங்கே யாருக்கு நஷ்டம் யோசிச்சு பாருங்கள். எதற்காக இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வந்து நம்ம அங்கே உருவாக்கிக்கிறோன்றது தெரியல. அதனால் ஒரு கிளாஸுக்கு போனால் எதற்காக போகிறோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு விஷயம் தெரிகிற வரைக்கும் அவரை விடாதீங்க. அது எப்போன்னா கேள்வி நேரம் இல்லை அவர்கிட்ட சரி உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது கேளுங்க. சில சமயத்தில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான்லாம் கை தூக்குனாவே டக்குன்னு அந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்லிட்டு போயிடுவேன். பட் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும்போது தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கங்க. இந்த கேள்வி நேரம்னு வரும்போது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அதுதான் சரியான முறைங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு போகும்போது இயற்கையாகவே சந்தேகங்கள் எழும்பும். அந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு எழும்புகிற அதே சமயத்தில் இதற்குண்டான பதிலும் அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பதில் கிடைச்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கதா பாருங்கள். இல்லைன்ற பட்சத்தில் கேள்வி நேரத்தில் கேளுங்க. இல்லைன்னா நேரம் வேஸ்ட் ஆகுது, உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகுது, உங்கள் பணம் வேஸ்ட் ஆகுது. மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் காசை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் பணத்துக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்குமோ, கிடைக்க முடியுமோ அவ்வளவும் எடுத்துக்க பாருங்கள். இந்த கொஞ்சம் பேசலாம் நிகழ்ச்சியில் இந்த ஒர்க் ஷாப்பை பற்றின இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கொஞ்சம் பேசலாமா நிகழ்ச்சியில் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லைங்களா, அதில் எது நல்ல சாஃப்ட்வேர், எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வணக்கம்.